ராஜராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி. சின்னராஜி, நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற? நாங்க பாத்திரம் துலக்குறோம். தொலைக்க வந்தவன் நான். இங்க இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் அழுக்கு போக தொலைக்கிறதுதான் என் வேலை. நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் நீ செய்யறது எனக்கு பொறுக்கல. போடுற வேஷத்துக்கு தகுந்த மாதிரிதான் செய்யற வேலையும் இருக்கணும். நாய் வேஷம் போட்டா குறைச்சுதான் ஆகணும், பேய் வேஷம் போட்டா பிடிச்சுதான் ஆகணும். ஆமா, பவா எங்க? அத சொல்லதான் வந்தோம். பாபா இப்பெல்லாம் தனியா சோகமா இருக்கா. ஏன்? அவ அம்மாவை நினைச்சு வருத்தப்படுறா. அப்படியா? சரி, வாங்க போலாம். பாவா, சின்னராஜி, எங்க அம்மாவை காப்பாத்து. எங்க அம்மாவை குணமாக்கி கொடு. பேய் ஆனாலும் தாய் இல்லையா? எங்க அம்மாவை காப்பாத்து. தாய் தந்தை செஞ்ச பாவம் தான் குழந்தைகளை பாதிக்கும்னு உங்களை பெத்தவங்க உணர்லையே. எப்பவுமே நிழல் கொடுத்த மரத்தை வெட்டக்கூடாது, அன்னமிட்ட வீட்ல கண்ணக்கோல் வைக்க கூடாது. என்ன நடந்தது தெரியுமா? நீங்க யார உயிருக்குயிரா நினைக்கிறீங்க? எங்க ராஜன் மாமாவையும் ஃப்ரெண்டையும். அவங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? அது எப்படி முடியும்? ஒன்னா இல்லாததையே தாங்கிக்க முடியாம தானே ஒண்ணு சேர்த்து வைன்னு வேண்டிக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்க ஃப்ரெண்டு ராஜிக்கு பைத்தியம் புடிச்சு தெரு தெருவா அலைய வைக்கிறதுக்கு திட்டம் போட்டு விஷ மூலிகைய குடிக்கிறதுல கலந்து குடுத்துட்டாங்க உங்க அப்பா அம்மா. என்னோட பக்திக்கு ஒரு கெடுதல்னா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் வென விதைச்சவனுக்கே அந்த வெனைய வச்சேன், எய்தவனுக்கே அம்ப திசை மாத்தி விட்டேன். நான் மாரியம்மன் அல்லவா, அதான் ஆள் மாறி உங்க அம்மாவுக்கே பைத்தியம் பிடிக்க வச்சேன். இப்பவும் எனக்கு அவங்க மேல கோபம் குறையல. ஆனா குணப்படுத்த சொல்லி கேக்குறீங்க. குழந்தைகளோட கண்ணீருக்கும் குரலுக்கும் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து குணமடைய செய்பவள் தான் இந்த பாலா பரமேஸ்வரி. இப்ப புரியுதா ஏன் உங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னு? சின்னராஜி, என்னை மன்னிச்சிடு. எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்பு தெரியாம உன்னை நான் கேட்டுட்டேன். தயவு செஞ்சு எங்க அம்மாவை குணப்படுத்திடாத. எவ்வளோ நல்ல உங்க ஃப்ரெண்டு. அவங்க மனசை ரணப்படுத்தி பைத்தியமாக்க நினைச்சிட்டாங்களே. அதை நினைச்சா இவங்களுக்கு போய் பொண்ணா பிறந்துட்டோமேன்னு எனக்கே வெக்கமா இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்றது? விளக்கு கையில வச்சுக்கிட்டு கிணத்துல போய் விடுறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். பாபா, உங்க அம்மாவை நான் குணப்படுத்துறேன். ஆனா ஒரு விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் உங்க அம்மாவை குணப்படுத்தினத யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சரி, ஓகே, வா போலாம். இப்படி பார்த்தாலும் இந்த பாருங்க, அப்படி பார்த்தாலும் இந்த பாருங்க. ஒண்ணுமே புரியலையே. சகல கொடுத்தது ஒருத்திக்கு, அது பழிச்சது உங்க வீட்டுக்காரம்மாவுக்கு. ஏன் சகல எதிர்பாயுதோ? ஏன்பா, நீங்களும் நானும் கூட்டு களவாணிகள் தான். உங்க வீட்டுக்கார அம்மாங்களுக்கும் பாயம். சகல யார் வேலையா தான் இருக்கும்? யார் வேலைன்னு தெரியலையே. ராஜி அம்மன் பக்த. ஒருவேளை அம்மன் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்குமோ? புரியலையே. புரியலையே. அதானே. அடுத்தது கிச்சாவா சீனுவான்னு புரியலையே. ஐயோ அண்ணே, நம்ம புஷ்பாவுக்கு இப்படி ஆயிப்போச்சு. என்ன ராஜன் கிட்ட கேட்டா அதிர்ச்சி பைத்தியம் அதிர்ச்சியில தான் குணமாவுங்கிறான். எப்ப அதிர்ச்சி வருது, இவளுக்கு எப்ப குணமாவது?
எனக்கு ஒன்னும் புரியலண்ணா. லட்சுமி, நீ கவலையே படாத. நீ கும்பிடுற ராஜராஜேஸ்வரி உன்னை கைவிட மாட்டாள். ஏய், யார் நீங்க? போயிடுங்க, வெளிய போயிடுங்க, கிட்ட வராதீங்க, போயிடுங்க. என்ன சாகடிக்க தானே வந்திருக்கீங்க? நான் சாக மாட்டேன். போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. ஏய், கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வந்தா கடிச்சிருவேன். பாவா, உங்க அம்மா குணமாயிட்டாங்க, வந்து எழுப்பு. அம்மா, 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 பாவா, பாவா, என்னடா ஆச்சு? அம்மா சரியாயிட்டாங்க. சரியாயிட்டனா? பாட்டி, அம்மா குணமாயிட்டாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்னங்க? எதுக்கும் கவலை பாட்டி, பாட்டி, அம்மா குணமாயிட்டாங்க. எப்படி? அப்படியா? நிஜமாவா? எங்க? உனக்கு ஒண்ணும் இல்லையேம்மா? அண்ணி, எனக்கு ஒண்ணு இல்லையே. என்னாச்சு எனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. நேத்துக்கு நீ வெறி வந்தவ மாதிரி ஆடி மயக்கம் போட்டு விழுந்துட்ட. அதுக்கப்புறம் யார பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்த, புலம்பிக்கிட்டு இருந்த. நாங்கெல்லாம் கதி கலங்கி போயிட்டோம். அப்போ எனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்ததா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்பதான் நல்லா குணமாயிட்டே. என்னங்க? என்னங்க? ஏம்மா, ஏம்மா. ஏங்க என்ன பார்த்து அப்படி ஓடுறீங்க? எனக்கு ஒண்ணு இல்லைங்க, இப்ப சரியாயிடுச்சு. எப்படி எப்படி? அப்பா, அப்பா, எங்களை பார்த்து கத்திக்கிட்டே இருந்தாங்கப்பா. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கப்பா. நாங்க எழுப்பினதும் இவங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிச்சு. நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நான் வேணும் அந்த ராஜராஜேஸ்வரி கைவிடல. பாட்டி, அப்படியே யாராவது தப்பு பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுங்கன்னு வேண்டிக்கோங்க. நண்டே, நீதான் இப்ப தப்பு பண்ற. என்னது பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் இல்லாம என்ன பேசுற நீ? டேய், வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுறா. வாயை மூட்டு சரி சரி, ப்ளீஸ் விட்டுடுங்க. பெரியப்பா, தம்பி விடுடா, அவங்களுக்கு தான் குணமாயிடுச்சுல்ல. தாயே ராஜராஜேஸ்வரி, எங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலயும் நீ பிரத்யக்ஷமா இருக்கேங்கிறத நாங்க மனப்பூர்வமா உணர்றோம். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றிமா. மனோகரி, சாப்பிடுமா. எனக்கு வேண்டாம். சொன்னா கேளுமா. எனக்கு நீ வேண்டாம், சாப்பாடு வேண்டாம். ஏய், மயிலே மயிலேன்னா இறங்க போடாது. யாருக்காக சாப்பிட சொல்றேன்? எனக்காக சாப்பிட சொல்றேன். ஓ நல்லது தானே சொல்றேன். நீ சாப்பிடலாம் யாருக்கு கஷ்டம்? சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிட காட்டி போ. மனோகரி, 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 பத்துக்கா, நல்ல பொண்ணுல, சமத்த பொண்ணுல, அழக்கூடாதுடா செல்லம். நீ அழுதா அக்காக்கு பொறுக்காதுல்ல. அழக்கூடாது என்ன? மனோகரி, பத்துக்கா, பத்துக்கா, எங்க இருக்க? சாப்பிடுற செல்லம், சாப்பிடு. நான் ஊட்டி விடட்டா?
நல்லா இருக்கா மனோகரி? நல்லா இருக்குக்கா. பத்துக்கா வந்துட்டியா? பத்துக்கா என்ன இந்த கோலத்துல பார்க்க வந்திருக்கியா? பத்துக்கா கோடி கிளி மாதிரி நான் இருக்கிற நிலைமைய நீ பார்க்க வந்திருக்கியா? நீ இருக்கும் போது எனக்கு இப்படி ஒரு நிலைமையை பார்த்தியா? எப்படியோ பார்க்க நினைச்ச உன்னை இப்படி பார்க்க கூடாதுன்னுதான் இத்தனை நாளும் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு வராம இருந்த. உன்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்குனவன இதே கோலத்துல பார்க்கணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. அதுக்காக தான் நான் அலையிறேன். ஒரு நிமிஷம் ஆகாதுடா உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக. ஆனா அதுக்கு இது நேரம் இல்ல. சதா சர்வ காலமும் அந்த ராஜனையும் அவன் குடும்பத்தையும் பழி வாங்கணும். அவனை அழிக்கிறதுலயே குறியா இருக்கும்போது உன்னை என் கூடவே வச்சுக்க முடியாதுடா. அதனாலதான்டா உன்னை எங்கேயே விட்டு வச்சிருக்க. காயம்பட்ட புண்ணை கையால தடவி கொடுக்கிறப்போ அடிப்பட்ட சம்பவம் ஞாபகத்துக்கு வர மாதிரி கட்டப்பட்ட உன்னோட கை சங்கிலி நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேங்கிறத ஞாபகப்படுத்துது. விட மாட்டேன், அந்த ராஜனை நான் விடவே மாட்டேன். அக்கா நீ ராஜனை திருப்பி என்கிட்ட சேர்த்துடுறியாக்கா? அக்கா அக்கா பத்துக்கா எனக்கு தெரியும் உன்னால கண்டிப்பா முடியும். பத்துக்கா அக்கா ராஜனை கூட்டிட்டு வந்து என்கிட்ட சேர்த்திருக்கா. ராஜன் இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாதுக்கா. கவலைப்படாதம்மா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த அக்கா நடத்தி வைப்பேன். நீ கேட்டு என்னைக்கிடா நான் இல்லைன்னு சொல்லிருக்க. உன் சந்தோஷத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். இது பாரு, நீ சமத்தா நல்லபடியா இருக்கணும். நீ நினைக்கிறப்பெல்லாம் அக்கா வந்து உன் பக்கத்திலே இருப்பேண்டி செல்லும். கொஞ்ச நாள் தாண்டி கண்ணு. என் சபதம் நிறைவேறி அப்பா உடனே அவர் ஆசையோட சமாதி வைக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் கூடவே இருப்பேண்டி செல்லும். எந்த தங்கைக்காக வாழறேனோ அவளை குணமாக்கி கூடவே வச்சுக்கிற காலம் கூடிய சீக்கிரம் வரும்டா. அந்த துர்மாத்தா துணையோட உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குனவங்கள அழிச்சிருவேண்டா. இது பாரு, நான் இங்க வந்தது அந்த மாயா சமைக்கு தெரிய வேண்டான்னு வரேன்டா செல்லும். வரட்டு படிக்கணும். என்னை விட்டு போகாத பத்துக்கா. என்னை விட்டு போகாத பத்துக்கா. போகாத. நான் வரேன்டா, நான் திரும்பி வந்துருவேன்டா. என்னை விட்டு போகாத. என்னை விட்டு போகாத. நான் வரேன்டா செல்லும், நிச்சயமா வருவேன். திரும்பி வருவேன் சொல்றல, நீ நினைக்கும் போதெல்லாம் உன் முன்னாடி இருப்பேன். என்னை விட்டு போகாத அக்கா. என்னை விட்டு போகாத பத்துக்கா. என்னை விட்டு போகாத பத்துக்கா. ஐயோ போகாதக்கா. ஐயோ பத்துக்கா. ஐயோ என்னை விட்டு போறியே. ஐயோ என்னை விட்டு போறியே. என்னை விட்டு போறியே. விட்டு போறியேக்கா. ஏண்டா நண்டு, நீ எப்ப உரிச்சு நம்ம எப்படா சாப்பிடுறது? டேய் சீக்கிரமா உரிச்சு தொலைடா. நானா மாட்டேங்கிறேன், அதான் உரிய மாட்டேங்குது. இதுல முள்ளாமா ஐயோ குத்திக்கிட்டே இருக்குடா. ச்சே, என்ன இந்த கடவுள் ஏன் இப்படி படைச்சாரு? பழத்தை உரிச்சோமா சாப்பிட்டோமான்னு இல்லாம. டேய், கடவுள் மேல தப்பு சொல்லாத. அவர் தப்பா படைக்க மாட்டாரு. அப்படி படைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும் பாரு. ஆமா, நான் இப்படி பசி நேரத்துல கஷ்டப்படுறதுதான் இதுக்கு காரணம். வேற என்ன இருக்க போகுது? வள வளன்னு பேசாம உரிடா. என் கஷ்டம் எனக்கு, உட்கார்ந்துட்டு இருக்க உனக்கு எங்க தெரிய போகுது? சின்ன ராஜி வரட்டும், ஏன் இப்படி படைச்சன்னு கேட்கணும். என்ன நண்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? வா, உன்கிட்ட தான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் இந்த மாதிரி அழகான பழத்து மேல இவ்வளவு முள்ள வச்சு படைக்கிற? இத உரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?
உனக்கு படைக்கவே தெரியாதா? உன்ன மாதிரிதான் ஒருத்தன் கடவுள் படைப்பு எதுவுமே சரியில்லைன்னு முட்டாள்தனமா இருக்குன்னு சொன்னான். அவனோட கதை என்னன்னு தெரியுமா? நண்டோட கதையா? சொல்லு சொல்லு. ஏய், அது அவனோட கதை. ரெண்டும் ஒண்ணுதான், நீ சொல்லு. காளியப்பன் மாரியப்பன்னு 2 பேரு. மாரியப்பன் கடவுளை நம்புறவன், காளியப்பன் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன். அவங்க 2 பேரும் ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கும் போது மாரியப்பா, இந்த கடவுள் இருக்காருல்ல, கடவுள் அவருக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாதுடா. அவர் படைப்புல எதை எடுத்து பார்த்தாலும் முட்டாள்தனமா தான் இருக்கும். எதை செஞ்சாலும் அவசரத்துல கோலம் போடுவாங்கல்ல, அவசரமா அத போலதான் கோலம் போடுவாரு. எப்படின்னா சொல்றீங்க? எப்படின்னா சொல்றீங்க? டேய், இப்ப எனக்கு தண்ணி தாங்க எடுக்குதுடா. அது என்னடா? இது கூட தெரியாதா? அவ்வளவு உயரமா வளர்ந்திருக்க தென்னை மரத்து மேல இருக்கிறது இளநீர் எனக்கு தெரியாதா? அது இளநீர் எனக்கும் தெரியும். அந்த இளநீய கீழே வச்சு படிச்சிருந்தாரு வச்சுக்க, என்னுடைய தண்ணி தாகத்துக்கு அதை எடுத்து அப்படியே சீவி குடிச்சேன்னு வச்சுக்க, தண்ணி தாகம் அடைக்கணும். மேல வச்சு படைச்சிருக்காரு. என்னால எப்படா பறிக்க முடியும்? என்னால ஏறதான் முடியுமா? காலை டிக்கி டிக்கின்னு வச்சுக்கிட்டு. அதனாலதான் சொல்றேன், கடவுள் முட்டாள் முட்டாள் முட்டாள். அண்ணே, அப்படி சொல்ல கூடாதுண்ணே. கடவுளோட படைப்புல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னே. எதை சொல்ல போனாலும் காரணம் இருக்கு காரணம் சொல்லிட்டே வரையடா. டேய், இது என்னடா? ரோஜா பூ. ரோஜா பூடா, எவ்வளவு அழகா இருக்குடா. ஒரு குழந்தை பார்த்தா கூட அதை தாவி பறிக்கணும்னு அந்த ரோஜா பூல ஒரு கவர்ச்சி இருக்குடா. ஆனா அதுல முள்ளு இருக்கு. ஆமா, பறிச்சோம்னு வச்சுக்க, கையில குத்தும் போது எப்ப சீக்கிரம் பறிக்க முடியும்? பறிச்சு தலையிலேயே வைக்க முடியாது, அழகும் பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், முள்ளோட ரோஜாவை படைச்சதுனால அந்த கடவுள் முட்டாள் முட்டாள் முட்டாள். நீங்க 1000 தான் சொல்லுங்கண்ணே, கடவுளோட படைப்புல இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்னே. நான் எதை சொல்ல போனாலும் காரணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வர. இதுக்கப்புறம் நீ ஏதாவது காரணம் இருக்குன்னு சொன்னு வச்சுக்க, வந்த வழியா திருப்பி அனுப்பிடுவோம். ஆமா படுவா, சொல்லிட்டேன். நீங்க சொல்லுவீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். பாடுவா. டேய், இது வரல விடுறா. இதுக்கு பேர் என்னடா? நீங்களே சொல்லுங்க. பூசணிக்காடா. இந்த பூசணிக்காய் எவ்வளவு பெருசா இருக்கு. கடவுள் படைப்பை பாடுறா, அந்த கொடி இருக்கு எவ்வளவு சின்னதா இருக்கு. இவ்வளவு பெரிய பூசணிக்காய அந்த கொடி எப்படிடா தாங்கும்? உன் தலையில 200 கிலோ மூட்டை வச்சா உன்னால தூக்க முடியுமாடா? அதனாலதானே சொல்றேன், மனசு இல்லாம படைச்சிருக்கிறாருல அந்த கடவுளுக்கு புத்தி கிடையாது, மூளை கிடையாது, அறிவு கிடையாது, எதுவுமே கிடையாதுறாங்க. அண்ணே, இதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும்னே. சரிண்ணே. அண்ணே, நீங்க என்ன திருப்பி அனுப்புறதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும்னே. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நான் என்னமா காரணம் இல்லாம பிறந்த மாதிரி சொல்றேன். படுவா, இந்த உலகத்துல யாருமே நம்ப கூடாது, எவனையுமே நம்ம கிட்ட சேர்க்க கூடாது. இனிமே நம்ம சொல்றதா இந்த உலகத்துல உண்மை. நல்ல மரம், நல்ல நிழல், நல்ல காற்று, சுகபோகமா இருக்கு. இந்த மரத்தடியில ஒரு தூக்கம் போட்டோம்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இங்க பாரியா, நான் எதை சொன்னாலுமே இந்த உலகத்துல யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் முட்டாள் முட்டாள் முட்டாளுங்கிற. அங்க ஒரு மடையன் என்ன சொல்றான், அதுல ஒரு காரணம் இருக்கு, அதுல ஒரு காரணம் இருக்குங்கிறான். அங்க பார்த்தா சின்ன கொடியில பெரிய பூசணிக்காய். இங்க என்னடானா இவ்வளவு பெரிய மரத்துல சின்ன காய். இது என்ன படைப்பு, என்ன படைப்பு? இதுவே மாத்தி படைச்சிருந்தா அவங்க தகுதிக்கு அது சரியா இருந்திருக்கும்ல. இதையா நம்ம சொல்லிட்டு இத சொன்னோம்னா இந்த உலகத்துல எல்லாருமே நம்மள வேண்டாம் வேண்டாம் விட்டு தொலை.
முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே, கடவுள் முட்டாள் கிடையாது, நீதான் முட்டாள். ராஜராஜேஸ்வரி, கடவுளை முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே, கடவுள் முட்டாள் கிடையாது, நீதான் முட்டாள். என்னது, நான் முட்டாளா? என்ன வளர்ற? இவ்வளவு சின்ன கொடியில பெரிய பூசணி, இவ்வளவு பெரிய மரத்துல சின்ன காயான்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சியே? ஓ மேல விழுந்த ஆலமரத்து காயா நான் இருந்திருந்தா உன் தலை என்னவா இருக்கும்? இவ்வளவு நிழல் இருக்க இடத்துல நிச்சயமா மக்கள் வந்து தங்குவாங்க. அப்போ அதுல உருவாகிற காய் பெருசா இருந்தா கீழே இருக்கிறவங்களுக்கு அதனால பாதிப்பு வரும். அதே சமயம் சின்ன கொடியில யாரும் வந்து தங்கறது இல்ல. அதனாலதான் அந்த மாதிரி இடத்துல நான் இருக்கேன். சரி, அது இருக்கட்டும். அப்படின்னா அழகா இருக்கிற ரோஜா செடியில ஏன் முள்ள வச்சு படைச்சாரு? அழகா இருக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஆபத்து இருக்குங்கிறது தான் அதோட தாத்பரியம். அதாவது கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச உடனே அது பின்னாடியே போயிடக்கூடாது. அப்படி போனா அங்க ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கும். மனசு கண் போன போக்குல போக கூடாதுங்கிறது தான் அதோட நோக்கம். சரி, அழகுக்கு பின்னால ஆபத்து இருக்குங்கிற ஒத்துக்கிறேன். உயரமா இருக்கிற மரத்துல இளநீ ஏன் இருக்கு? அதுவே கீழே இருந்திருந்தா எல்லாருக்கும் பயனா இருந்திருக்கும்ல? எல்லாருக்கும் பயனா இருக்கும். ஆனா அதே சமயம் எல்லாரையும் அது சோம்பேறி ஆக்கிடும். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு பொருள் நமக்கு கிடைச்சா அது மேல மதிப்பும் அன்பும் இருக்கும். அதை விட்டு எளிதா கிடைக்கிற மாதிரி இருந்தா கஷ்டம் இருக்காது. அப்புறம் நமக்கு எதுலயும் பிடிப்பும் இருக்காது. தாந்தோன்றித்தனமான வாழ்க்கை தான் வரும். அதுக்காக தான் உயரமான தென்னை மரத்துல இளநீ இருக்கிறது. கஷ்டப்பட்டு மேலே ஏறி பறிச்சு சாப்பிட்டாதான் அதோட ருசி தெரியும். இதுதான் தென்னை மர தத்துவம். அதனாலதான் கடவுள் எல்லா படைப்பையும் ஒரு அர்த்தத்தோட படைச்சிருக்காரு. இத புரிஞ்சுக்காத நீதான் முட்டாள். நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். நான் முட்டாள்தான். உண்மைதான், நான் முட்டாள்தான். அந்த கடவுள் அவர் செய்யற விஷயத்துல 1000 காரணங்கள் இருக்குங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை நான் எவ்வளவோ திட்டேன். இப்ப நான் திருந்திட்டேன். அவர் என்ன மன்னிப்பாரா? கண்டிப்பா மன்னிப்பாரு. மனம் திருந்தி உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிப்பாரு. நான் வரேன். உள்ள இருக்கிற இனிப்பான சுவையான பழத்தை எடுக்கணும்னா அதுக்கு மேல இருக்கிற முள்ளால வர கஷ்டத்தை அனுபவிக்கணும். அப்பதான் பழம் சுவையா இருக்கும். கஷ்டம் இல்லாம எதுவுமே வராது. அது மாதிரிதான் மனுஷனோட வாழ்க்கையும். சந்தோஷம் வேணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் படைக்கிறது. இப்ப புரியுதா? நல்லா புரியுது. இது வரைக்கும் புத்தி இல்லாம இருந்த எனக்கு இப்பதான் புத்தி வந்தது. அப்போ இனிமேல அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவியா? அது இப்பதானே புத்தி வந்தது. அது எக்ஸாம் வரைக்கும் இருக்கான்னு பாப்போம். சரி, ரொம்ப சிரிக்காத. இந்தா பழத்தை உரி. சரி. குட் மார்னிங் ராஜா. குட் மார்னிங் பாண்டியா. வா உட்கார். என்ன டிஸ்டர்ப் பண்றேனா? இப்பதானே வந்திருக்க, இனிமே தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஆமா, இது என்ன எக்ஸ்ரே? இது எக்ஸ்ரே இல்ல, இட்ஸ் கால்ட் எக்கோ கார்டியோகிராம். ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இதுல தெரியும். அத பார்த்தா மனசுல உள்ளதெல்லாம் தெரியுமா? ஹார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் தான் இதுல தெரியும். மனசுல இருக்கிறது, எண்ணத்துல இருக்கிறது, உள்ளத்துல இருக்கிறதுலாம் மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அதாவது கற்பனைகள். அப்ப நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது இல்லையா? இல்ல, அதெல்லாம் பிரெயின் சம்பந்தப்பட்டது. இப்போ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உன்னை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும். அப்ப மெடிக்கல் சயின்ஸ்ல காதல்ங்கிற வார்த்தையே இல்லையா? மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணா காதல் வரலாம். பட் மெடிக்கல் டேர்ம்ல இட்ஸ் ஒன்லி a ஃபீல். மைண்ட் அண்ட் பாடி சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு. அந்த உணர்வு உனக்கு உண்டா? எப்போ? இப்போவா இல்ல அப்போவா? நீ ஒரு ஸ்டூடெண்டா இருந்தப்ப ஆப்போசிட் செக்ஸ் மேல வர ஒரு அட்ராக்ஷன், அந்த வயசுல இருக்கிற ஒரு இன்ஃபாக்சுவேஷன். பெரிய தத்துவமே அத மாதிரி பேசாத. ஸ்ட்ரைட்டாவே கேக்குற, நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? ஏய், என்னடா இப்படி பேசுற?
நான் ஒரு டாக்டர், நீ ஒரு இன்ஸ்பெக்டர். ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசு. போலீஸ்காரனா ஸ்டேட்மெண்ட் கேட்டா உங்ககிட்ட 3rd டிகிரில தான் கேட்கணும். நீ தான் கல்லூலி மங்கனாச்சே. கல்லுல நார் உரிச்சாலும் உரிக்கலாம், உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாது. என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும் உனக்கு? உன்னை பத்தின உண்மை வேணும். ஏய், ஐ அம் an open book. நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். நான் எது வேணாலும் உங்ககிட்ட கேட்கலாமா? எப். காலேஜ் டேஸ்ல லேடிஸ் கிட்ட பிரியமா லவ்வுக்கு வேணு ஏதாவது தப்பு பண்ணியா? என்னடா இது? இல்ல, உன்னை விரட்டிட்டு இருக்கிற பேய்க்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கத்தான். இத பார், என் காலேஜ் டேஸ்ல leave it, never. புத்தி சுவாதீன சம்பந்தமா எந்த டாக்டர் பார்க்கணும்? முதல்ல நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. எங்க டியூட்டி டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் எங்க பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அங்க பாருங்க. இப்ப போய் வெயிட் பண்ணுங்க. சரி, வா. சத்தம் போடாம இங்க இருக்கணும், தெரியுதா? அட்டைப்பூச்சி மாதிரி புடிச்ச புடி விடாம கேட்டதையே கேட்டுட்டு இருக்கேன். இந்த பார், எனக்கு கல்யாணம் ஆகி ராஜு கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப போய் பழைய ஸ்டூடெண்ட் டேஸ் பத்தி எல்லாம் கலரிட்டு இருக்காத. வா, காபி சாப்பிடலாம். வா. இரு, உன் லவ் பத்தி நான் கேட்க அலோவ் பண்ணா உங்க கூட நான் காபி சாப்பிட வர்றேன். வாடா. ஏண்டா ராஜா, எப்படா உனக்கு இந்த டாக்டர் தொழில் பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த மருந்து வாசமும் உடம்பெல்லாம் அலர்ஜிடாப்பா. டாக்டர், சிக்னேச்சர். Thank you, doctor. என்னடா ராஜா, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? டேய், ஒன்னு சொல்ல மறந்துட்டா. நேத்து உன் வீட்டுக்கு போயிருந்தேன்டா. யார் அந்த சின்ன பொண்ணு? ரொம்ப கியூட்டா இருக்குடா. உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன்டா. அந்த பொண்ணு சொல்லுச்சு, ஏன் சுத்தி வளைச்சு கேக்குறீங்க, ராஜங்கிட்டயே கேட்க வேண்டியதானேன்னு அந்த பொண்ணு என்கிட்டயே சொல்லுச்சுடா. டேய், உண்மையிலேயே அந்த பொண்ணு புத்திசாலித்தனமான பொண்ணுடா. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அறிவுரை சொல்லுதுன்னா பாத்துக்கியேன். My God, very mischievous. மனோகரி, டேய், இப்போ இல்ல இரு, இதோ வரேன். டேய் ராஜா, மனோகரி, மனோகரி தானே நீ? மனோரி, மனோரி இங்க பாரு. நான் தான் ராஜன். ராஜன் மா, ராஜன். மனோரி, நீ இறந்துட்டு
மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏதாவது பேச. நான் எந்த தப்பும் ராஜன் மனோரி, நீ எப்படி இப்படி ஆன? ஐயோ, நீ இப்படி ஆனதுக்கு நான் காரணமோ என் மனசு சொல்லுதுடா. மனோரி ப்ளீஸ், உன்னோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. மனோரி சாரிடா. உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு எந்த தப்பும் பண்ணலடா. உனக்கு தெரிஞ்சு நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடா. சார், எனி ஹெல்ப்? நர்ஸ், இவங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்க? ஒரு சாமியார் கூட வந்தாரே. ஏமா, உன்னை ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு, அவர் எங்கம்மா? நர்ஸ், என்ன இது? பேஷண்ட் கிட்ட எப்படியா பேசுறது? சாரி சார். இவங்களை ரூம் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வா வாமா. வாமா போலாம். நல்ல பொண்ணு இல்ல? வாமா. டாக்டர் கூட்டிட்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு போக வேண்டாம். டாக்டர் எப்ப பாக்குறேன்னு எங்களுக்கு தெரியும். வா. நர்ஸ், அந்த அவங்க போயிட்டாங்க. பார்த்தேன், வரேன். சொல்லுங்க குருவே, நான் யாரு? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. அப்பா யாரு, அம்மா யாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. நல்ல அப்பாவா, நல்ல அம்மாவா, நல்ல குருவான்னு என்ன வளர்த்தீங்க. அதுவும் சாதாரணமாவா? உங்க வீட்டுல எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு மந்திர வித்தியை கத்து கொடுத்து இந்த நிலைமைக்கு ஆளாக்குனீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க, உங்க பத்து, உங்க மனோகரி, மனோகரிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் பேரு ராஜன். ஆமா, மனோகரி துடிச்ச மாதிரி அவனையும் துடிக்க வைப்பேன். அவன் அணுவா சித்திரவதை பண்ணி அழிச்சிருப்பேன். ஆமா,
அடிச்சிருவேன். இது உங்க மேல சத்தியம், உங்க மேல சத்தியம் குரு.